ஹாய் கைஸ், ஐம் பிடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோஸ்ட் ஸ்டுடியோ எபிசோட் நம்பர் 15. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை சாபம் முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் ஏன் அந்த கேமரா அங்க இருக்குன்னு. சாபம் இன்னும் முடியலையேன்னு ஹீரோவும் சொல்ல, ஹீரோயினும் அதை பத்திலாம் யோசிக்காத, ஹாப்பியா இருப்போம், நீ பயப்படாத, நான் ஜிம்முக்கு போய் மசில் ட்ரைனிங் எடுக்கிறேன். ஒருவேளை அந்த கார்டியன் பேய் வந்துச்சு, ஒரே பஞ்சு அதை காலி பண்ணிடுறேன்னு சொல்ல ஹீரோக்கு சிரிப்பு வரும். என்ன சிரிக்கிற, என் மசில் பவர் யூஸ் பண்ணுமா? ஹீரோவும் ஹீரோயின் கியூட்டா இருக்கதா சொல்லி போட்டோ எடுத்துப்பாரு. இப்போ பிரசன்ட்ல கிம்ம மறைஞ்சு போயிடுவான். ஹீரோவும் கதறி கதறி அழுதுட்டு இருப்பாரு. அங்க ஹீரோயினுக்கு அந்த சீனால பெயின் வரும். இப்ப ஸ்டூடியோல வித்தியாசமா நடக்கும். எல்லா போட்டோவும் பறந்து வந்து ஹீரோவை அப்படி வெளியே தள்ளி விட்டுரும். ஸ்டூடியோ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஹீரோயின் உள்ள வந்து பார்க்க என்ன நடக்குதுன்னு ஹீரோயினுக்கு புரியல. ஹீரோ கிட்ட கேட்டா கிம் மறைஞ்ச விஷயத்த சொல்வாரு. ஹீரோயினும் ஹக் பண்ணி கன்சல்ட் பண்ணுவாங்க. இப்ப கிம்மோட போட்டோக்கு மரியாதை கொடுக்க லீயால தாங்கிக்கவே முடியாது. இதுக்காக தான் எனக்கு வாட்ச பிரசன்ட் பண்ணீங்களான்னு அவனும் கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். ஹீரோ ஸ்டூடியோக்கு வந்து டோர் ஓபன் பண்ணி பார்த்தா இப்ப அங்க பாய்லர் ரூம் தான் இருக்கும். ஸ்டூடியோ ஓபன் ஆகல அப்படின்னா ஹீரோவோட சாபம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ நாரா வருவா கிம்ம பத்தி விசாரிக்கிறதுக்கு. ஆனா ரொம்ப லேட்டா வந்துட்டா. ஹீரோ நாரா கிட்ட டைவர்ஸ் பேப்பரை கொடுப்பாரு. என்ன சொல்லி கொடுப்பாருன்னா, உங்களை டைவர்ஸ் பண்றதுக்காக உங்க ஹஸ்பண்ட் உயிரோட இருக்கும் போதே இதுல சைன் பண்ணிடுறாருன்னு கொடுப்பாரு. ஆனா நாராவால நம்ப முடியாது. என் ஹஸ்பண்ட் என்னோட டைவர்ஸ் பேப்பர் பார்த்த பிறகு தானே இப்படி கொடுத்தாரு, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல கிம் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டானே. ஹீரோ எப்படி சொல்வாரு? ஆனா நாரா கிளம்பும் போது சின்னதா ஒரு இன் கொடுப்பாரு. உங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு இனிமே நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு. உங்க கூட இருக்கும்போது அவர் ஹாப்பியா தான் இருந்தாரா, அதே மாதிரி இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்படி சொல்ல நானும் வெளியே போயிடுவா. கிம்ம நினைச்சு அழுதுட்டு இருப்பா. ஹீரோயினும் வந்து இந்த ஸ்டுடியோ ஓபன் பண்ணி பாப்பாங்க. ஆனா இப்பவும் பாய்லர் ரூம் தான் இருக்கும். ஹீரோவோட சில் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. ஆனா ஹீரோவால பேய பார்க்க முடியும். அதுக்கான காரணம் கோஸ்ட் போட்டோகிராஃபரா இருந்ததுனால. ஆனா இப்பவும் ஹீரோ கிட்ட தன்னோட தழும்ப பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க. இங்க ஜியோனோட ஆபீஸ்ல அந்த டீம் லீடர் ஜியோனு பாராட்டி தருவாரு. சூப்பரா பண்ணிட்டமா, நீ ரொம்ப சூப்பரா வேலை செஞ்சமா, அதனால உனக்கு 3 மந்த் எக்ஸ்டென்ஷன், இன்னும் இன்டர்ன்ஷிப்பை நீ கண்டினியூ பண்ணலான்னு சொல்ல ஜீனோ அப்ப ஃபுல் டைம் ஜாப்னு கேட்பா. அதுக்கு அந்த டீம்மேட் வேற ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிட்டாராம். இத பாக்குற கொலீக்ஸ்க்கே கோவம் வரும். ஆனா என்ன பண்றது, எதுவும் சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. இப்ப ஹீரோ லீ கிட்ட போய் பேசுவாரு. எப்படியாவது வழியை கண்டுபிடிச்சு உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல லீ வேணான்னு சொல்வான். அவ இப்படியே இருக்க போறேன்னு சொல்வான். ஆனா இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் ஈவில் ஸ்பிரிட்டா மாறிடுவான். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஈவில் ஸ்பிரிட்டால கொலை பண்ண மறுவான். இருந்தாலும் ஜீவனுக்காக இந்த ரிஸ்க் எடுக்க போறான். எவ்வளவு நாள் இங்க இருக்க முடியுமோ அவ்வளவு நாள் ஜீவன் கூட இருக்கத முடிவு பண்ணிட்டான். ஹீரோவோ சரி அது வரைக்கும் என் அசிஸ்டண்டா இருன்னு சொல்ல லீ சேலரி இன்க்ரீஸ் கேட்பான். ஹீரோ அதான் உனக்கு சாப்பாடு போறல போதும்னு சொல்ல லீ இன்னும் கொஞ்சம் துணியை எரிக்க சொல்வான். ஹீரோ திட்டுவாரு. 5 மில்லியன் கோட்டை நீ எரிச்சிருக்கடான்னு சொல்ல லியோ அது 4.9 மில்லியன் தான். 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க இங்க ஜீவன் வாஷ்ரூம்ல இருப்பா. ஜீவனோட கொலீக்ஸ்லாம் ஜீவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜீவனை பக்கத்துக்கே அவங்களுக்கு பாவமா இருக்கும். இந்த டீம் லீடர் ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தாரே அது அவரோட பொண்ணு தான். இதெல்லாம் வாஷ்ரூம்ல இருந்து கேட்ட ஜீவனுக்கு செம்ம அப்செட். ஆனா எதுவும் பண்ண முடியாது. அந்த அப்செட்டோட இருக்கும்போது லீ ஆபீஸ்க்கு வருவான். என்ன அப்செட்னு கேட்பான். ஆனா ஜீவன் சொல்ல மாட்டான். இவங்க 2 பேரும் மெசேஜ்ல தான் சேட் பண்ணிப்பாங்க. அப்போ ஜீவனுக்கு ஒரு டவுட், இந்த டீம் லீடர் இவ்ளோ வேலை பண்றான், அவனாலதான் லீயோட உயிரே போச்சு. இதுவே நான் மட்டும் பேயா இருந்தா கண்டிப்பா உனக்கு கொண்டிருப்பேன்னு சொல்ல லீக்கும் ஆசைதான். ஆனா இந்த டீம் லீடரை கொண்டுட்டானா இவன் ஈவில் ஸ்பிரிட்டா மாறிடுவான். அப்புறம் பக்கெட் லிஸ்ட் எப்படி ஃபில் பண்ண முடியும்? அதனாலதான் விட்டுட்டான். ஜீனோ சரி பக்கெட் லிஸ்ட்ல எவ்வளவு இருக்குன்னு கேட்க நிறைய வச்சிருக்கானா. அப்பதான் லீ ஸ்டூடியோ க்ளோஸ் ஆன விஷயத்த சொல்வான். தான் எப்ப வேணா ஈவில் ஸ்பிரிட்டா மாறிடுவேன், அது வரைக்கும் நான் உன் கூட இருக்குவான்னு கேட்க ஆனா அது தப்பு இல்ல, நீ ஹியூமன், நான் கோஸ்ட். இப்படி லீ சொல்லிட்டு இருக்கும்போதே ஜீவன் எந்திரிப்பா. கோஸ்ட் எப்படி கிஸ் பண்ணலாம்? லீயோட சேருக்கு முன்னாடி போய் நிக்க லீயோ கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் ரைட்னு சொல்ல கரெக்டா சென்டருக்கு வந்தோடனே லீ இதான் என் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்வான். ஜீவன் இதான் என் லாஸ்ட் டைம்னு கிஸ் பண்ணிட்டு வா. அடுத்த நாள் ஹீரோ ஸ்டுடியோ கிளீன் பண்ணிட்டு இருக்க அங்க ஹீரோக்கு ஒரு நோட் கிடைக்கும். அதுல பிளாக் மூன் டேட்ட பத்தி எழுதிருக்கும். என்னன்னு அது ஹீரோக்கு புரியல. அதை அப்படியே வச்சுட்டு ஹீரோ வெளியே பார்க்க இப்பவும் ஹீரோவால பேய பார்க்க முடியும். நிறைய பேய் இருக்கும். அதெல்லாம் ஹீரோ கிட்ட வர ஹீரோவும் ப்ளீஸ் என் கிட்ட வராதீங்க என் கிட்ட வராதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா அந்த பேய்ங்க ஹீரோக்குள்ள பூந்து போயிடும். அதுங்களும் திரும்பி லூசாடா நீன்னு கேட்க அந்த பேய்ங்களுக்கு ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல போல, விட்டுட்டு போயிடுங்க. அதே மாதிரி ப்ராப்ளம் தான் ஹீரோயினுக்கும். ஹீரோயின் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கும். ஹீரோயினும் அதை பார்த்து அலற கேஸ் நடக்கும் போது அது சும்மா விடாது. ஹீரோயின் பேப்பரை பிடிச்சி இருக்கிறது, ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் கடுப்பாகி என்ன வேலை பண்ண விடுன்னு கத்த. ஆனா மத்தவங்க கணக்கு தான் பேய் தெரியாதே. ஹீரோயின் ஜட்ஜ திட்ட மாதிரியே இருக்கும். ஏன் இப்படி பண்றேன்னு ஹீரோயின் அந்த பேய் லேடிக்கிட்டே கேட்க அது டோரை ஓபன் பண்ண சொல்லும். ஹீரோயினா சீப்பேன்னு ஓடி போயிடுவாங்க. இப்ப ஹீரோனுக்கு செம்ம கோல்டு. பேய் தன்னை ஃபாலோ பண்ணி வரத ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோ கிம் போன வருத்தத்துல இருக்காரு. இப்ப ஹீரோயின் சொன்னா அதுக்கும் ஹீரோ ஃபீல் பண்ணுவாரு. ஜீன் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஜீனோ வா நீ கோஸ்ட பாக்குறவன டேட் பண்ற, நான் கோஸ்டே டேட் பண்றேன். ஏனேனோ லீவ் உனக்கு ஓகேவான்னு கேட்க ஜீவனுக்கு ஓகே தான்.
ஹீரோ ஹீரோனுக்காக மெடிசன் வாங்கறதுக்காக வந்திருப்பாரு. டக்குனு எல்லாரும் ஸ்டாச்சு மாதிரி நிப்பாங்க. ஹீரோ மட்டும் தான் நகருவாரு. என்ன நடக்குதுன்னு பார்த்தா அப்ப அந்த கார்டியன் பேய் வரும். ஹீரோ கிட்ட வர அதே மாதிரி இங்க ஹீரோயின் ஜியோனை பெட்டுக்கு இழுத்துட்டு போக அப்படியே ஜியோனு நிப்பா. ஹீரோயினோட கையில வலி ஏற்படும். வெளியே ஏதோ கலரா தெரிய ஹீரோயினும் உள்ள போய் பார்ப்பாங்க. அங்க ஒரு டோர் ரொம்ப கலரா இருக்கும். அத ஹீரோயினும் ஓபன் பண்ண இங்க அந்த கார்டியன் பேய் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஹீரோ அந்த பேய் பட்டோன்னு சண்டை போடுவாரு. நீ தானே 100 வருஷமா என் குடும்பத்தையே சபிச்சேன்னு சொல்ல, அதுக்கு அந்த கார்டியன் பேய் அது சாமம் இல்ல வரும், உன் முன்னோர்கள் கேட்ட வரும். அப்ப நான் மட்டும் எப்படி தப்பிச்சேன்னு ஹீரோ கேட்க ஹீரோக்கே தெரியாம ஹீரோ ஒரு வரம் கேட்டிருக்காரு. ஹீரோயின் அந்த பில்டிங்ல தொங்கிட்டு இருப்பாங்களே அப்ப ஹீரோயின் சாக கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு. இப்படி ஹீரோவோட முன்னோர் தம் பொண்ணு சாக கூடாதுன்னு ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி ஹீரோவோட எண்ணத்துக்கு அவ்வளோ பவர் இருந்திருக்கு. இந்த கேமரா இங்க இருக்கிற வரைக்கும் அந்த கேமராக்கு யாராவது வேலை செஞ்சதான் ஆகணும். இப்போ ஹீரோ இல்லனா அந்த டாஸ்க் ஹீரோயினுக்கு போயிடுச்சு. இதை ஹீரோவால ஏத்துக்க முடியாது. அந்த கார்டியன் பேயோட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஏஞ்சல் ஆஃப் டெத்தோட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அது மறைஞ்சு மறைஞ்சு விளையாட்டு காட்டும். ஹீரோவும் ப்ளீஸ் ஆன விட்டுருன்னு சொல்ல ஆனா அந்த கார்டியன் பேய் மறைஞ்சு போயிடும். இப்ப எல்லாமே நார்மல் ஆயிடும். ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே ஓடி வருவாரு. ஆனா ஹீரோயின் ஸ்டுடியோக்குள்ள வந்துட்டாங்க. கேமரா கிட்ட போக கேமராக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பவர் ஹீரோயினோட சீலோட கனெக்ட் ஆகும். ஹீரோ ஸ்டுடியோக்கு வந்து கதவு ஓபன் பண்ணி பார்த்தா வெறும் பாய்லர் ரூம் தான் இருக்கும். வேற எங்க இந்த ஸ்டுடியோட டோர்னு பார்த்தா ஹீரோயினோட ரூம்ல. ஹீரோ உள்ள வந்துருவாரு. அந்த கேமராவை டச் பண்ணாதானே ஹீரோயின் கையை பிடிக்க அப்பதான் ஹீரோயின் சொல்வாங்க கிம் இறந்து போன அன்னைக்குதான் தன் கையில இந்த சீல் வந்ததா. ஹீரோவால இதை ஏத்துக்கவே முடியல. அந்த டோர் ஓபன் ஆகாத மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அது எதுவும் ஒர்க் ஆகாது. அது ஹீரோக்கும் தெரியும். ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஹீரோ வீட்டுல தான் இருப்பாங்க. ஹீரோ செம்ம அப்செட். அடுத்த நாள் ஹீரோயின் வேலைக்கு போக ஹீரோக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஹீரோயின் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி போவாங்க. அப்ப அந்த பேலேடி என் காசு திரும்பி வாங்கி கூட நிப்பாங்க. ஹீரோயினோ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒரு ட்ரையல் இருக்கு, அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு காசு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்ல அந்த பேய்க்கு கோவம் வந்துரும். ஹீரோயினோட முடிய பிடிச்சி இழுக்க சுத்தி இருக்கவங்களுக்குலாம் ஹீரோயின் தன்னோட முடிய தானே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல வந்தவங்களுக்கு தான் நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அந்த பேய் கத்தும். சரி நான் பண்றேன்னு ஹீரோயின் ஒத்துப்பாங்க. எங்க ஆபீஸ்ல ஜியோன் அந்த டீம்மேட்டோட பொண்ணுக்கு கத்து குத்துட்டு இருப்பா. ஆனா அந்த பொண்ணு செல்போன் நோண்டிட்டு இருப்பா. ஜியோனு புக்க கொடுத்துட்டு நாளைக்குள்ள இதை படிச்சுட்டு வான்னு சொல்ல அவ ரொம்ப திமிரா ஜியோன் கிட்ட புக்க கொடுத்து சம்மரி எழுதி கொடுன்னு சொல்வா. நீ இன்டன் தானே இத பண்ணுன்னு சொல்ல ஜியோனுக்கு கோமா வரும். சுத்தி இருக்க கொலிக்கலாம் இந்த பொண்ணு பண்றதுல ரொம்ப கடுப்பா இருக்கும். ஜியோனை பார்க்கவே பாவமா இருக்கும். எல்லாரும் இத பத்தி பேசிட்டு இருக்க அங்கதான் லியோ இருப்பா. இத கேட்ட லீக்கு செம்ம கோவம் வரும். லியோட கோவத்துல டீபிளே எதிரும். போற பக்கம் பார்த்தா இந்த டீம் லீடர் எல்லாம் இவன் ஈவில் ஸ்பிரிட்டா மாறிடுவான் போல. ஹீரோயின் அந்த லேடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த லேடியோட ஓனர் கிட்ட இருந்து காசை வாங்கிப்பாங்க. ஆனா அந்த லேடி என்ன சொல்வாங்கன்னா அந்த காசை தன்னோட ஃபியூனலுக்கு யூஸ் பண்ண சொல்லுவாங்க. சரின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோயின் அந்த ஓனர் கிட்ட உண்மையை சொல்றதுதான் சொல்லிருப்பாங்க. ஆனா அந்த பே லேடி தான் வேணான்னு சொல்லிருப்பாங்க. இப்ப லியோ இந்த டீம்மேட்டோட பொண்ணை போய் பார்க்க அவ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பா. லீ கடுப்பாயிடுவான். அதனால அவன் வேலையை கட்ட ஆரம்பிச்சிருவான். நீ மட்டும் இந்த அக்கௌண்ட்டுக்கு 2 மில்லியன் போடல உன்னை நான் போட்டு கொடுத்துருவேன். டியூட்டி டைம்ல ஆன்லைன் ஷாப்பிங் பண்றேன்னு இப்படி தானே டைப் ஆக அந்த பொண்ணு பயந்துருவா. ஜியோனோட லேப்டாப் பக்கத்துல தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஏதோ ஆர்டர் போடுவா. கம்பெனி ஆர்டர் தான். ஜியோன் அங்க வர என் லேப்டாப் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனாலதான் உங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவ போயிடுவா. இப்ப ஹீரோ அங்கிள் தேடி போன அந்த கேட் ஆஃப் பாத்த பத்தி சர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு கிடைச்ச க்ளூ தான் அந்த லெட்டர். ப்ளூ மூன் பத்தி இருந்ததே அந்த லெட்டர். அதுல இருக்குது தன்னோட அங்கிளோட ஹேண்ட் ரைட்டிங் தான். கரெக்டா அங்கிள் எப்போ மறைஞ்சு போனாரோ அன்னைக்கு டேட் அங்க மென்ஷன் ஆயிருக்கும். ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஸ்டுடியோல இருக்க ஜேர்னல் எடுத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் ஓகே சொல்வாங்க. ஏதாவது பிரச்சனையான்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்வாங்க. ஹீரோயின் காலை கட் பண்ண பிறகுதான் பிரச்சனை வரும். ஹீரோயின் ஒரு ஓனர் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்தாங்களே அவரு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த லேடியோட பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க போல. அவங்க பேரை சொல்லி ஹீரோயின் காசு வாங்கிருக்காங்க. அதனால ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணிருவாங்க. இப்ப ஹீரோவால ஸ்டுடியோக்குள்ள போக முடியல. அதனால லீதா புக் எடுத்துட்டு வருவான். ஒவ்வொரு 32 வருஷத்துக்கும் இந்த பிளாக் மண்டே வரும். அத பத்தி ஹீரோ பாத்துட்டு இருக்க அப்ப ஸ்டுடியோ மேல யாரும் கழுத்து கடிக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோவை வெளியே வந்து பார்க்க அந்த பேய் லேடி ஹீரோயினை அரெஸ்ட் பண்ண விஷயத்த சொல்வாங்க. இங்க ஹீரோயின் நான் இறந்து போனவங்க கிட்டதான் பேசுனேன்னு சொல்ல யாரு நம்புவா. நல்ல வேலையை ஹீரோ வந்ததுனால ஹீரோயினை ரிலீஸ் பண்ணி கூட்டு வருவாரு. ஆனா ஹீரோ இதுல கடுப்பாயிடுவாரு. வீட்டுக்கு போனா சூங்க திட்டுறதுக்காக நின்னுட்டு இருப்பா. இன்னைக்கு ஹீரோயின் கேஸ மிஸ் பண்ணிட்டாங்க. கீ எவிடன்ஸ் அவங்க கிட்டதான் இருந்தது. சூப் போட்டு திட்டுன்னு திட்டுவா. கிளைண்ட்டுக்காக நீ சப்போர்ட் பண்றதா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். இன்னைக்கு கோர்ட் கேஸ நீ மிஸ் பண்ணிட்டேன்னு அவ திட்டிட்டு போக்க ஹீரோக்கு பாவமா இருக்கும். ஹீரோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நிறைய சர்ச் பண்ணுவாரு. இந்த கதை தொடங்கினதே அந்த டனல்ல தான். அங்கிள் அந்த டனல் வழியா தான் போயிருப்பாரு. அப்படியே அந்த டனலை சுத்தி பார்க்கும்போது 1000 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு கோவில் இருக்கதா ஹீரோ கண்டுபிடிப்பாரு. அந்த கோவிலுக்கு போனா ஏதாவது தெரியும்னு ஹீரோவும் கிளம்புவாரு. எங்க ஜியோன் ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை. இந்த டீம் லீடரோட பொண்ணு ஒரு ஆர்டர் பண்ணாலே அது 10,000 ஆர்டர் பண்ணணும். ஆனா அவ 1000 தான் ஆர்டர் பண்ணிருப்பா. ஆனா ஆர்டர் பண்ணது
ஜியோனோட கம்ப்யூட்டர்ல இருந்தது. அந்த டீம்மேட்டும் கத்து கத்துன்னு ஜியோனு கத்த, ஜியோனு சொல்றான் அது நான் பண்ணல, உங்க பொண்ணு தான் பண்ணான்னு. அதுக்கு அந்த டீம் லீடர் அப்படியாமா தான் பொண்ணை பார்த்து கேட்க, அந்த புழுகு முட்டை சரியா போய் சொல்லும், கொஞ்சம் கூட தயாம ஜியன் மேல பழிப்பட்டுருவா. இப்ப இந்த டீம் லீடர் ஜியன் கிட்ட என்ன சொல்வார்னா, நீ தானே ஆர்டர் போட்ட, ஒண்ணு கூட மிஸ் ஆக கூடாது, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுன்னு சொல்ல, பாவம் ஜியன் நைட் ஃபுல்லா ட்ரை பண்ணுவா, ஒன்னும் வேலைக்காகாது. அப்ப லீ அங்க வருவான். அவன் மியூசிக் ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கானா, நாளைக்கு லீவ் போடுன்னு சொல்ல, ஜியோன் இன்டர்னுக்குலாம் யார் லீவ் கொடுப்பான்னு கேட்காத, லீயோ ஏன் அப்செட்டா இருக்க, அந்த பொண்ணாலியா, நீ கவலைப்படாத, நான் அவளை பழி வாங்கிட்டேன். அப்பதான் ஜியோனுக்கு புரியுது, நீ தான் அந்த பொண்ணுட்டு கம்ப்யூட்டர் உடைச்சான்னு கேட்க, லீ ரொம்ப பெருமையா ஆமான்னு சொல்வான். இருக்கிற மொத்த கோத்தியும் ஜீவன் லீ மேல காட்டிடுவா. ஏன்னா அவளுக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி 20 கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருப்பா. ஆனா கேன்சர் பேஷண்ட்னால யாரும் ஹையர் பண்ணிருக்க மாட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட் காலி ஆயிடுச்சு, தங்கறதுக்கு பிளேஸ் இல்ல. லீய பிடிச்ச அவளு திட்ட, லீயும் அதுக்காக உன் ஹெல்த் ஹாப்பினஸ் எல்லாத்தையும் விட்டுருவியான்னு கேட்க, ஜீவ் நான் ஃபேக்டரிக்கு போறேன்னு போவா. ஹீரோ அந்த டெம்பிள் கிட்ட வந்துருவாரு. அங்க ஒருத்தர் வர அந்த டெம்பிளுக்கு கூட்டு போக, கேட் ஆஃப் டெட் டோர் பிளாக் மவுண்டன் அன்னைக்கு தான் ஓபன் ஆகுமா. இந்த டனல் பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல ஓபன் ஆகுமா. அது மூலமா உயிரோடு இருக்கவங்க ஆஃப்டர் லைஃப்க்கு போலாம். இந்த கேட்ட பத்தி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க கேட்டாங்களாம். அது ஹீரோட அங்கிள் தான். ஆனா அங்க போனவங்க யாரும் திரும்பி வந்தது இல்லையா. அதனாலயே அந்த டனல் ஆஃப் டெத்ன்னு சொல்லுவாங்களாம். நீ போக புரியானு அந்த சைன்டோ கேட்க, ஹீரோ முடிவு பண்ணிட்டாரு ஹீரோனுக்காக ரிஸ்க் எடுக்கிறதா. ஹீரோ பேசிட்டு இருக்கிறதும் ஒரு பேய்கிட்ட தான். ஜியோன் ஃபேக்டரிக்கு போய் கெஞ்சிட்டு இருப்பா. ஆனா அவங்க ஆர்டர் எடுக்க மாட்டாங்க. லிமிட்டட் டைம்ல ஆர்டர் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஜியோன் கெஞ்சறத பார்த்து லியோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். காலையில ஆயிடும். ஜியோனை வெளியே வர, லிய திட்டினது ஜியோனுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். சரி நாமளே சாரி கேட்கலான்னு அவளும் டைப் பண்ண, ஒரு பொண்ணை எப்படி ஃபர்ஸ்ட் சாரி கேட்க விடுறதுன்னு லியோ சாரி டைப் பண்ணிட்டு இருப்பான். ஓவர் ஒர்க்கு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஜியோனோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். ஜியோனை மயங்கிவில அந்த அதிர்ச்சியில லீ தன்னோட போனை கீழே போட்டுருவான். ஜியோனை எழுப்பதுக்கு ட்ரை பண்ணுவான், முடியல. அவ உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணுவான், அதுவும் முடியல. போனை பார்த்தா காணோம். எழுப்புன்னு கதறுவான். ஆனா லீ கத்துறதுதான் யாருக்கும் கேட்காதே. எங்க ஹீரோ ஹீரோயினை ஃபெரிஸ்வெல்க்கு கூட்டு வந்திருப்பாரு. ஹீரோவோ ஹீரோயின் கிட்ட நீ ஓகேவான்னு கேட்க, ஹீரோயின் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஹீரோவோ ஆனா நான் ஓகே இல்ல, தான் அந்த டனலுக்கு போக போற விஷயத்த சொல்ல, அப்படியே அந்த சீன் கட்டாக்கும். இப்ப ஹீரோ அந்த கேமராவை தூக்கிட்டு எங்கேயோ ஓடிட்டு இருப்பாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்கு. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, கேஸ். ஹேவ் எ நைஸ் டே.